சென்னை திரை நிகழ்ச்சி தொகுத்து வழங்குவது மூலிமா மிகவுமே பிரபலமடைந்த டிடின்ற திவ்ய தர்ஷன் மக்கள் அனைவருக்குமே பிடித்த ஒருவராக திகழ்ந்துட்டு வரார். இவரது துரு பேச்சினாலும் சிரிப்பினாலுமே வெகு சில நாட்களிலே அனைவரது மனதிலுமே இடம் பிடித்தவர் தான் டிடி. சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் என்னை எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு தற்போது ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தன்னை வச்சு எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ, டிஆர்பி ஏற்ற முடியுமோ அந்தளவுக்கு பண்ணிவிட்டு இப்போது என்னால் முடியல அப்படின்றப்போ என்னை ஒதுக்கிட்டாங்கன்னு புலமையும் இருக்காங்க டிடி. டிடிக்கு கால் பிரச்சனை இருக்கிறது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். இதனால் அவங்களால நீண்ட நேரம் நிற்க முடியாது, வெகு தூரம் பயணிக்கவும் முடியாது. அப்படி நீண்ட நேரம் நிற்கணும்னா வாக்கிங் ஸ்டிக்கை பயன்படுத்தி தான் அவங்களால நிற்க முடியும். அப்படி பயணிக்கணும்னா வீல் சேரில் தான் பயணிக்க முடியும். தற்போது வரைக்கும் அவங்க வீல் சேரில் தான் பயணித்து கொண்டு இருக்காங்களாம். இத்தனை ஆண்டுகளாக நான் வேலை செய்த விஜய் டிவியில் என்னால் ஒரு நிகழ்ச்சி தொகுத்து வழங்க முடியலன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து கொண்டு செய்யும்படி எந்த நிகழ்ச்சியும் இல்லைன்னு எங்கிட்ட சொல்லிட்டாங்க. இப்படி உங்களுக்கு இங்கே இனிமேல் விஜய் டிவியில் உங்களுக்கு எந்த வேலையும் இல்லைன்றதை இப்படி நாசுக்காக சொல்லி என்னை புறக்கணிச்சிட்டாங்கன்னு டிடி புலம்பியிருக்காங்க. அதன் பிறகு தான் நான் தற்போது பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறதுலையும் அது மட்டும் இல்லாமல் படப்பிடிப்பிலையுமே நான் கவனம் செலுத்திட்டு வரேன்னு அந்த பேட்டியில் தெரிவித்திருந்தாங்க டிடி. இதனால தான் தற்போது சினிமா நிகழ்ச்சியாகட்டும், இசை வெளியீட்டு நிகழ்ச்சியாகட்டும், எந்த நிகழ்ச்சியானாலுமே நிறைய நிகழ்ச்சிகளை டிடியை நம்ம பார்க்க முடியும். டிவி நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கும்பொழுது டிவி நிகழ்ச்சிகளில் ஒரு நாள் முழுக்கவும் ஒரு நாள் முழுக்க மேலவே நின்று கொண்டே நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கணும். அதனால தான் எனக்கு இந்த மாதிரி கால் பிரச்சனை ஏற்பட்டது. ஆனால் தற்போது அந்த நிகழ்ச்சியை வெகு நேரமாக நின்று கொண்டு தொகுத்து வழங்க முடியாதனால விஜய் டிவி தன்னை ஒதுக்கியதுனால இப்படி சினிமாவிலையும் மற்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுலையும் நான் கவனம் செலுத்திட்டு வரேன்னு டிடி சமீபத்தில் சொல்லியிருக்காங்க.